வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடி, அடுத்த பயமுறுத்தல் வார்னிங்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வார்னிங் டெய்லி அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த முறை கொடுத்தது அப்படின்றது பொதுவாக எல்லா நாடுகளுக்கும், இதில் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு அவர் கொடுத்துருக்காரு. டிஜிட்டல் டேக்ஸ் ஆன் யூஎஸ் டெக் கம்பெனிஸ். டிஜிட்டல் டேக்ஸு இந்த யூஎஸோட டெக் கம்பெனிஸ்க்கு நீங்கள் விதிச்சிங்கன்னா பதிலுக்கு நான் உங்கள் மேலே வரி விதிப்பேன். உங்களுக்கு அமெரிக்காவுடைய சிப்ஸு, அதாவது செமிகண்டக்டர்ஸ், என்விடியா போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய சிப்ஸு, அதை உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காரு. டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றது அமெரிக்காவுடைய நிறுவனங்களை குறி வச்சு அவங்கள பாரபட்சமாக பார்க்கக்கூடிய, எதிராக இருக்கக்கூடிய ஒரு டேக்ஸ் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய வேர்ட்ஸு. அடுத்தது, ஒழுங்காக எங்களை மதிக்க கற்றுக்குங்க. எங்களுடைய டெக் நிறுவனங்கள் இவர் சொல்கிறது ஆப்பிள், கூகுள், மெட்டா மற்றும் டெஸ்லா. இந்த 4 கம்பெனிஸ் தான் எக்ஸ்தலம்னு நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த கம்பெனிஸை ஒழுங்காக மதிக்க கற்றுங்க. ஒருவேளை நீங்கள் மதிக்கலை அப்படின்னா அதற்கு உண்டான எதிர்விலையை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாகவே மிரட்டல். இப்போ இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்றத யார் முதல்ல பேசினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் மேக்ரோன் அவர்கள் பைடன் அரசாங்கத்தில் இதே மாதிரியான ஒரு வரி விதிப்பை நோக்கி அவங்க ஐரோப்பா கிட்ட பேசும்பொழுது, உங்களோட டெக் நிறுவனங்கள் 4 நிறுவனங்கள் இங்கே இருக்குது, இஷ்டத்துக்கு இங்கே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க, எந்த விதமான வரியும் அவங்க செலுத்துறது கிடையாது. நீங்கள் வெறும் ட்ரேடு டிஃப்ரென்ஸு அப்படின்றது, டெஃபிஷியட் அப்படின்றது வெறும் உற்பத்தியில் மட்டும் பார்க்குறீங்க. சேவை எங்கே போச்சு ராஜா? இப்போ நீங்கள் எங்கள் நாட்டில் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு நீங்களாம் சம்பாதிக்கிறதுல நாங்கள் வரியை போடுறது கிடையாது, நாங்கள் ஏன் அந்த வரியை போடக்கூடாதுன்னு கேட்டார். டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ். அதன் பிறகு அந்த வரி போடவும் பட்டுச்சு. என்விடியா நிறுவனமும் ஏஎம்டி நிறுவனம் 2 முக்கியமான கம்பெனிஸ். ஏஐக்கு இன்றைக்கி நீங்கள் உருவாக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் உருவாக்கணும், இந்த 2 கம்பெனியோடைய சிப்ஸ் வந்து தேவைப்படும். இந்த 2 நிறுவனத்துக்கும் சைனாவுக்கு இந்த மாதிரியான ஏஐ சம்மந்தப்பட்ட சிப்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கடுமையான ஒரு உத்தரவெல்லாம் போட்டார். பைடன் அரசாங்கம் இருக்கும்போதே போட்டாங்க. இல்லை, காமெடி என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க மேக்னெட்ஸை நிறுத்தின பிறகு பேக்டோர் நெகோசியேஷன் பண்ணி யாருக்குமே தெரியாமல் இப்போ அலோவ் பண்ணிட்டார் ட்ரம்ப். இப்போ என்விடியாவும் ஏஎம்டியும் சைனாவோடைய ஏஐ தொழில்நுட்பத்துக்கு தேவையான எல்லா சிப்ஸையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரை சத்தமே எல்லாம் விளக்கிட்டார். இவர் பெரிய வீர சூரர்னு பேசுகிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதுக்கு பதிலாக இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சைனாட்ட 15% ராயல்ட்டி, சேல்ஸ் ராயல்ட்டி. அப்போது கிட்டத்தட்ட $2 பில்லியன் வந்து அமெரிக்கா கருவூலத்துக்கு வரும்ட்டு. அமெரிக்காவுடைய கருவூலத்துக்கு $2 பில்லியன்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக 15% ராயல்ட்டி நீங்கள் அமெரிக்கா, அதாவது சைனா இம்போர்ட் பண்ணக்கூடிய சிப்ஸு, என்விடியா மற்றும் ஏஎம்டி நிறுவனத்துக்கிட்ட இருந்து அதில் 15% ராயல்ட்டியை வந்து யூஎஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் தான். $2 பில்லியன் ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவுக்கு. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சிப்ஸ்னால் சைனாவுடைய ஏஐ வல்லமை அப்படின்றது அமெரிக்காவை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு போகும். இதுதான் ட்ரம்ப்போடைய இந்த அப்ரோச். இவர் எல்லாத்தையும் பணம் வருதுன்னு பார்த்தோன்னா அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்டு நாளைக்கு சைனா வளர போகிறாங்க ஏஐயில். இப்போ இந்த ஐரோப்பிய யூனியன் தான் முதல் முறையாக இந்த டிஎஸ்டி, டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேக்ஸ், இது 2த்தையும் கொண்டு வந்தாங்க. கோடிக்கணக்கான $மில்லியன் இந்த 3 நிறுவனங்கள் ஆப்பிள், கூகுள் மற்றும் மெட்டா மேலே விதிக்கப்பட்டு அதை வசூலும் பண்ணாங்க. அதுதான் ஐரோப்பிய யூனியனுடைய பெஸ்ட்டு. இவங்களை வச்சு பாராளுமன்றத்தில் அவங்க கிழிச்ச முறை, ஈவன் சிங்கப்பூர் அரசாங்கம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜும் வேணும். நீங்கள் முதல்ல ஃபேஸ்புக்லேயோ இல்லை மெட்டாவோ இல்லை ஆப்பிளோ பார்த்தீங்கன்னா ஆட் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த யூடியூப்லேருந்து அவங்க ஆடில் அதிகமாக சம்பாதிக்கிறது அவங்க தான். ஃபேஸ்புக்லேருந்து, இன்ஸ்டாகிராம்லேருந்து சம்பாதிக்கிறது அதுதான். அதுக்கு எந்த விதமான ஒரு வரியும் கிடையாது. 2வது, உங்களுடைய டேட்டா, நம்மளுடைய எல்லா டேட்டாவும் அவங்ககிட்ட இருக்குது. டேட்டா தான் கோல்டு இன்றைக்கி. ஸோ அதுக்கு உண்டான வரியும் அவங்க கொடுக்கறது கிடையாது. அந்த டேட்டாவை திருடுறதே தப்பு. அப்படி திருடினாலும் அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி திருடுறீங்க, அது வேறு விஷயம். அப்போ அதுக்கு உண்டான வரியை கொடுக்கணும். இதுதான் ஐரோப்பிய யூனியன் ரொம்ப கடுமையாக இது பண்ணி ஒரு வரியை விதித்து அதன் பிறகு இவங்ககிட்ட கோடிக்கணக்கான டாலர் வசூல் பண்ணாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் மேலே நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். பதிலுக்கு உங்களுக்கு இந்த ஏஎம்டி மற்றும் என்விடியா போன்ற நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய சிப்ஸ் நான் தரமாட்டேன். அதே மாதிரி உங்கள் மேலே, உங்களுடைய பொருட்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக வரி விதிப்பேன் அப்படின்றதான் ட்ரம்ப்போடுது. இது எங்கே வந்து இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோடைய தலைமை நிறுவனர் ட்ரம்ப்பை போய் சந்தித்து
ஒரு கோல்டில் ஒரு gift ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஆப்பிள் லோகோ ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்டு. அமெரிக்காவுடைய ட்ரக் நிறுவனங்களுடைய பங்குகள் பெருமளவுக்கு சரிஞ்சிருக்கு. அந்த பங்குகளில் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லுவோம், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லுவோம், அதில் அதிகமாக வாங்கினது ட்ரம்ப் ஃபேமிலி தான். இந்த 6 மாத காலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட $2 பில்லியன் ட்ரம்ப்போடைய குடும்பம் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. இது கெயின் பண்ணியிருக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுவோமோட்டோன்னு சொல்லுவாங்க. எனக்கு நீ இதை செய், உனக்கு நான் செய்கிறேன்னு அரசு பதில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அது உங்கள் பவரை மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நேரடியாக லஞ்சம் வாங்கலை. இதுதான் அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க வந்து நம்ம நாட்டோடைய லஞ்ச லாவணியத்தை பற்றிலாம் பெருசாக லெக்சர் எடுப்பாங்க. இப்போது எந்தெந்த நாடுகள் அமெரிக்க நிறுவனங்களுக்கு இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டேக்ஸை விரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் 3%, இட்டாலி 3%, ஸ்பெயின் 3%, UK 2%, போர்ச்சுகல் 4%, துருக்கி 3%. இந்தியா பார்த்தீங்கன்னா 2016 நான் ரெசிடென்ட் டிஜிட்டல் ஃபீன்னு ஒன்று வச்சாங்க. அதாவது இந்தியாவில் இல்லாத நிறுவனங்கள் இந்தியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கக்கூடியதில் ஒரு ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. இந்த ஈக்குவலைசேஷன் லெவி அப்படின்றது 2023-24 $3,500 கோடி இந்தியாவுக்கு வந்து வருமானம் வந்துச்சு. 24-25 பார்த்தீங்கன்னா 3,300 கோடி நமக்கு வந்து வருமானம் வந்துச்சு. இது டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அளவுக்கு அதிகம் கிடையாது, பட் ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம அதை விளக்கணும். ஏன்னா ட்ரேட் டாக்ஸ்குள்ளே போகும்பொழுது அமெரிக்காவுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக அது இருந்துச்சு. ஸோ இந்தியாவுடைய விவசாயிகளை காப்பாற்றணும், அப்போ அந்த மாதிரி பெரிய இடத்துல லீவரேஜ் பண்ணும்போது இந்த 3,300 கோடியை காம்பன்சேட் பண்ணிக்கலாம், விட்டு கொடுத்துடலான்னு சொல்லி இந்தியா விட்டு கொடுத்தாங்க. இப்போ தான் அந்த டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸோடைய விதிப்புக்கு இவர் எதிராக போகிறேங்கிறாரு. ஸோ இப்போ எதிராக போகிறேன் அப்படின்றது துருக்கியில் ஆரம்பித்து இவருடைய நட்பு நாடுகள் எல்லாமே இருக்குது. எதிரி நாடுகள் சொன்னக்கூடிய சைனா இதில் லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா சைனா எதையுமே அவங்க அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்களை உள்ளே அனுமதிக்கலை, அவங்களுடைய சொந்த நிறுவனங்கள் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இந்த வரியை நிறுத்திட்டோம். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய அந்த வரி ஒன்றை மட்டுமே வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் ஆரம்பித்து டாம் அண்ட் ஜெரியில் ஆரம்பித்து அணு ஆயுதங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே தீர்த்திட முடியும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய ஒரு அதீத நம்பிக்கை. ட்ரம்ப்பை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுமே இதை தான் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து போதைப்பொருள் உள்ளே வருது. அப்போ நீ போலீஸை டைட்டன் பண்ணியிருக்கணும், உன்னோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் பண்ணியிருக்கணும், இல்லை கனடாவோடைய ஒரு ஜாயிண்ட் ஒரு ஆப்ரேஷன் வச்சு பண்ணியிருக்கணும். அதுக்கும் டேரிஃப் தான். ஸோ எல்லாத்துக்குமே டேரிஃப் அப்படின்ற போது இது ட்ரம்ப்போடைய அதிரடியை காமிச்சிக்கிட்டே இருந்தாலும் இது டைல்யூட் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஐரோப்பிய யூனியன் இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லீவரேஜ் இது. இந்த டிஜிட்டல் டேக்ஸு இந்தியா கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா கொண்டு வர முடியும். இவங்க நிறுவனங்கள் எல்லாமே டப்பாக டான்ஸ் ஆடிடும். இப்போ அடுத்த கட்டத்துக்கு இவங்க என்ன போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போது மெட்டாவோ இந்த இருக்கக்கூடிய அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு எல்லாமே இங்கே வந்து ஒரு புது சட்டம் போட்டாங்க. இப்போ ஃபேஸ்புக்கில் உங்களை பற்றி யாரோ அசிங்கமாக எழுதுகிறாங்க, இல்லை உங்களுக்கு தேசத்துக்கு எதிராக ஒரு பதிவு போடுறாங்க, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட் பண்ணலாம். அதை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அவங்களோட நோடல் ஆஃபீஸருக்கு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணலாம். அரசாங்கங்கள், மாநில அரசு, மத்திய அரசு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த பக்கங்களை முடக்கிறது போன்றது இதெல்லாம் வந்து இவங்க முரண்டு பிடிச்சிட்டு அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் பண்ண முடியும்னு இருந்தாங்க. இந்த நாட்டுக்குள்ளே நீ ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதித்து தான் நீ பண்ணணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை வச்சு இவங்களை கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு நோடல் ஆஃபீஸராக இருக்காங்க. நாளைக்கு ட்ரம்ப்புக்கு தேவைப்படும் பொழுது, அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது எங்கள் நிறுவனத்துக்கு மேலே எந்த கட்டுப்பாடுமே எந்த நாடும் விதிக்கக்கூடாது அப்படின்ற இதையும் கொண்டு வருவாங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவுடைய தேர்தல் நெருங்க இதையும் அவங்க இந்தியாட்ட பண்ணுவாங்க. ஏன்னா சோஷியல் மீடியாவை வச்சு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேர்தல் முடிவுகளே மாற்ற முடியும். அந்தளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இன்றைக்கி நேஷ்னல் சென்டிமெண்ட்டே உடனடியாக ஒரு அரசாங்கம் எப்படி கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா வச்சு தான். உதாரணத்துக்கு ஜிஎஸ்டியோடைய அந்த சலுகையை பிரதமர் வந்து அக்டோபர் தீபாவளிக்கு நான் நல்ல செய்தி சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ இந்த செய்திக்கு மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்ன, அப்போ தீபாவளி வரைக்கும் நம்ம எதுவும் வாங்க வேண்டாம், கொஞ்சம் ஒத்தி வைப்போம், நமக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக பொருள் கிடைக்கும், வரி கம்மியாகுதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. இந்த சென்டிமெண்ட்டு உடனடியாக அரசாங்கம் பிக்கப் பண்ணது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து தான். ஸோ சோஷியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவுகள் இவங்க அமெரிக்க நிறுவனங்களை சார்ந்திருக்கு. நேற்று கூட நம்மளுடைய அன்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து கால் பண்ணியிருந்தார். நமக்கு சொந்தமான வாட்ஸ்அப், சொந்தமான ஜூம் வேணும், இது ரெண்டுமே இருக்கக்கூடாது, அவ்வளோ டேட்டா தெஃப்ட் நடக்குது, நம்ம புது கணினிகளை உருவாக்கணும்னு ஒரு ப்ராடக்டை உருவாக்கியிருக்காரு. வெகு விரைவில் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட, இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளம் அப்படின்றது காலத்தின் கட்டாயமாயிருச்சு. பட் அதை கொண்டு வரும்போது அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு அமெரிக்காட்டேருந்து இருக்கும், அந்த அழுத்தம் இருக்கும். இது ஒரு கோல்டன் பீரியட்.
நீ புலி வருதுன்னு சொல்கிற வரைக்கும் தான் அந்த புலியை பார்த்து பயப்பட தவிர இப்போ புலி வந்து நின்றுச்சு, வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கு. நம்ம இதுக்கு மேலே எதையும் கண்டு இது பண்ணணும்னு அலட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த முடிவுகளை இந்த அரசாங்கம் எடுக்கிறதுக்கான கிளியர் கட்டான இது வந்து தெரியுது. ஏன்னா பிரதமர் அவர்களே நேரடியாக பேசினார், இந்தியாவுடைய சொந்த சோஷியல் மீடியா வேணும், சமூக ஊடகங்கள் வேணும்னு சொல்லிட்டு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுதுன்றதை பார்க்கும். டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அமெரிக்க நிறுவனங்கள் மீது இந்தியா விதிக்கணுமா வேணாமா அப்படின்றத உங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.